ஸ்டேஜுக்கு காசு கொடுத்தாச்சு, டெக்கரேஷன் காசு கொடுத்தாச்சு, ஆடியோக்கு மட்டும் காசு கொடுக்கணும். தம்பி அண்ணே ஆடியோ பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எவ்வளோ ஆடியோக்கு? 15,000 ரூபா. நோ, என்னடா ரெண்டு ஸ்பீக்கர் கட்டிட்டு 15,000 நேத்து ஊழல் புள்ளை பார்த்து 10 ரூபா போட்டு குத்து குத்துனீங்களா? அதுக்கு இதுவே கம்மி தான். நோ, இருந்த பசங்கள்ட்ட வாங்கி தரேன். ஹலோ லே மச்சான், பொங்கல்டா. ஹாப்பி பொங்கல்டா. ஹலோ யாரு? ஹலோ லே மச்சான், பொங்கல் வசூல்டா. மச்சான் சர்வர் இஷ்யூடா. கண்ணா உருட்டி தின்ன ஆசையா. ஹலோ லே மச்சான், பொங்கல் வசூல்டா. மச்சான் அக்கௌண்ட்ல காசு இல்லடா, கையில தான்டா இருக்கு. கண்ணா 2 உருட்டி தின்ன ஆசையா. ஹலோ லே மச்சான், பொங்கல் வசூல்டா. நேத்து அனுப்ப போனடா, லாஸ்ட் பின் போறப்ப போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டா. சரிடா, இப்ப அனுப்பி விடுறா. நானே சுவிட்ச் ஆஃப் ஆன போன்ல இருந்தா பேசுறேன். கண்ணா 3 உருட்டி தின்ன ஆசையா. ஹலோ மச்சான், கேக்குதாடா? கேக்குதுடா, சொல்லுடா. மச்சான் பொங்கல் வசூல்டா. இப்ப கேக்குறடா. ஹலோ 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 போன் என்ன? ஹலோ ஹலோ டேப் ஆடங்கொப்ப மோன ஓரா. அண்ணா ஆடியோ காசு ஜிபேல அனுப்பிச்சு விட்டேனா? ஏதுடா காசு உனக்கு? என் காசு தான்டா. ஒருத்த கால் பண்றான்டா. ஹலோ சொல்லு மச்சான், என்ன விஷயம்? ஏய் மச்சான், பொங்கலுக்கு வசூல் காசு கேட்க பண்ணேன்டா, நீ போன் எடுக்கவே இல்லடா. மச்சான் நான் இப்போ எடுக்கலாம்னு நினைச்சுக்கோடா. ஏய் சீக்கிரம் ஒரு ஆளு கூப்பிடுங்கடா, டைம் ஆயிட்டா. இருடா, சுருட்ட வரான் இருக்கான்டா. வர சொல்டா. சுருட்ட வந்தான்டா. டேய் யாரு மச்சான், அவன் Dress எல்லாம் வித்தியாசமா இருக்கு. டேய் ப்ரோ பிளேயர் அவன். ப்ரோ பிளேயரா? அப்ப இன்னைக்கு கன்ஃபார்ம் போயதான். சோ டாய். டேய் என்ன எமோட்ரா அது, வித்தியாசமா இருக்கு. ஏய் நான் தான் சொன்னேனா ப்ரோ பிளேயர் அவன். என்ன சொல்ற? சதறதுதான் இன்னைக்கு நம்ம தான் இன்னைக்கு போய் ஸ்டார்ட் பண்றடா. சுருட்ட சூரோட போறடா. அப்படி ஏகேம் ஏன்டா நீங்களா ஒரு டீம்மேட்டடா? லூட் அடிக்கங்க நாச்சு விடுறானுங்களா? நான் கிளாக் டவர் போய் லூட் அடிக்கிறேன்டா, போங்கடா. ஐயே எங்க என்ன சொல்றானுங்க, பண்ணி போயிடுவோம். புளிய மரம் தான் போய் குளோவால். மச்சான் நாக்காயிட்டோம்டா. லே என்னடா நீங்க என்ன லூட்டும் அடிக்க விட மாட்டீங்க, கில்லும் அடிக்க மாட்டீங்க, எரிச்சல் ஆகுதுடா. வரண்டா இருங்கடா. மச்சான் எமௌண்ட்லாம் போறாங்க, சீக்கிரம் வாடா. எமௌண்ட்லாம் போறாங்களா? அதோ வந்துட்டே இருக்கடா, வரண்டா இருக்கடா. அம்மா அந்த ப்ரோ பிளேயர் எங்கடா இருக்கான் சுருட்டா? அவன் எங்கனே தெரியலடா. ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா. யாரும் இல்ல, வண்டி எடுக்க வேண்டியதான். என்ன ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது. ஐயோ ஆயோ ஒரு ராஜ்குமார். பாபுரம் ஒன்னா எடுக்கலாம். பைக் ஓனரா ஓர ஓர. இவனும் நம்பால் தானே. ப்ரோ வெல்கம் டு அவர் டீம். வாங்க ஒன்னா எடுக்கலாம். டேய் சாவியில் எடுத்து வரடா, பைக் ஓனரா ஓடுங்கடே. இவனும் நம்ம கேஸ் தானே. சீச்சி ப்ரோ என்கிட்ட கொடுங்க, நான் திறக்கிறேன். வாங்க வாங்க ஒன்னா எடுக்கலாம். பாஸ் யாரோ வராங்க. அவனும் நம்மள மாதிரி திருடுனா தான் இருப்பான். நீ ஒயரார ப்ரோ, அந்த சாவி கொடு. ஐ ஓபன் ஆயிட்டே. ஐயோ ஐயோ இவன் தான் ஓனரோ. ஐயா பொம்பளை புள்ள பிறந்திருக்கா? டேய் ஊரு ஃபுல்லா வெடி வைக்கடா. இன்னைக்கு தீபாவளி எல்லாம் சந்தேகமா இருக்கணும், அந்த அளவுக்கு வெடி வைக்கணும். பொண்ணை தங்கத்துல ஜொலிக்க வைக்கிறோம், வரப்போற மாப்பிள்ளை தங்கத்துல குளிக்க வைக்கிறோம். மாப்பிள்ளை ஜட்டி வரையும் தங்கமா இருக்கணும். சார் உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு சார். பொம்பளை புள்ள பிறந்திருக்கா? அப்பாடி ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தங்கம் என்ன விலை வைக்குது? தங்க விலை மனமரமான உயர்வு. 1 பவுன் 1 லட்சம். 1 லட்சமா? ஆஹா, அப்ப இப்பயே வாங்கி வச்சாதானே உண்டு. அடியே அந்த 2 ஏக்கர் இடம் லோனு அது கொஞ்சம் இப்பயே பேசி வச்சிரு, தங்க வாங்கிடுவோம். சார் உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. பொம்பளை புள்ள பிறந்திருக்கா? அப்பாடி கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விட மாட்டாடுங்க. லோனு இடம் கிட்ட வித்தா கூட 10 லட்சம் வரும். இப்பயே சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டு தங்கத்தை வாங்கி வச்சிட வேண்டியதான். ஹலோ மச்சான், பொம்பளை புள்ள பிறந்திருக்கு மச்சான். இன்னொரு 20 வருஷத்துல கல்யாணம் பண்ண மச்சான். இதை பாத்துக்கிட்டே அமௌண்ட் அனுப்பிச்சுட்டுனா நல்லா இருக்கும். சரி மச்சான், பார்த்து அனுப்பிச்சு. சரிங்க மச்சான். ஏங்க என்னங்க இப்பதான் குழந்தைய பிறந்திருக்கு, அதுக்குள்ள சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ஒரு சில பேர் உட்காந்துருப்பான் சேர் போட்டு 10 பவுன் போட்டாதான் கட்டி பண்ணு. இப்பத்துல இருந்து கேட்டு வாங்கி வச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏங்க 1 பவுன் 1 லட்சம் தானே, ரெடி பண்ணிக்கலாம் விடுங்க. பைத்தியக்காரனே, 1 பவுன் 3 லட்சம், 10 பவுன் 30 லட்சம். 30 லட்சமா? அப்ப 20 வருஷத்துல 1 கோடி வந்துருமே. அப்ப இப்பயே ரெடி பண்ணி வாங்கி வச்சலாம்.
ஹலோ அத்தை, எதனா காசு இருந்தா அனுப்பிச்சு விடுங்க அத்தை. சிச்சி லேட்டா வந்த நாயில முடி போடு. என்னடா லேட்டா வந்துட்டு லுக்கு உறவங்க ஓப்பன் போட்டு குப்பர் அடிக்கும். லே சின்ன வயசுல படிச்சீங்களா இல்லையாடா? ஏபிசி வச்சு தெரியுமா தெரியாதா? லே ஏ ஃபார் என்னடா? ஆப்பிள் சார். பி ஃபார்? பிக் ஆப்பிள் சார். சி ஃபார்? சின்ன ஆப்பிள் சார். அப்போ டி ஃபார்? டி ஃபார் திடீர் ஆப்பிள் சார். தம்பி நான் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பேன், திடீர்னு அரைஞ்சு போடுவோம். மூஞ்சி மாறியும் பாரு, மூஞ்சி மாறியும். திடீர் ஆப்பிளா? ராஜகுமாரே நீ நல்லா படிப்பன்னு நினைக்கிறேன். ஏ ஃபார் என்னடா? ஏ ஃபார் ஏடபிள்யூஎம் சார். பி ஃபார்? பிஆர் ரேங்க்டு சார். சி ஃபார்? சிஎஸ் ரேங்க்டு சார். டி ஃபார்? டேஞ்சர் ஜோன். அப்போ இ ஃபார்? ஈஸி கேம். ஓ இலவச நெருப்பா? ஆமா சார், நான் அப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், திடீர்னு தூடு தூப்பிடுவேன். மூஞ்சி மாறியும் பாரு. அடிக்க சொன்னா கேம் விளையாடுது, கேம் பைத்தியம். அடுத்து நம்மள்ட்ட கேட்பாரு, சுருட்ட உன் இவ்வளோ பெரிய முடி கடியில ஒரு பெரிய மூளை இருக்குன்னு நம்புறேன். ஏ ஃபார் என்ன? ஆண்ட்ரியா சார். பி ஃபார்? பானு சார். சி ஃபார்? சித்ரா சார். டி ஃபார்? திவ்யா சார். டே பொண்ணுங்க நேம் தவிர்த்து வேற எதனா சொல்லு. ஒய் ஃபார் என்ன? யோ ஆயோ சார். அப்போ ஜி ஃபார்? கொப்பனை போட்டு குப்பர் அடிக்க. டி ஃபார்? தாத்தாவை தலையில் அடிக்க. ஆர் ஃபார்? ராஜு பயலுக்கு சட்டங்கொப்பன்ட்ட மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் பேண்ட் போட்டா நல்லா இருக்கும்? கருப்பு தான் கரெக்டா இருக்கும். ஒயிட் ஷர்ட்டுக்கு என்ன கலர் பேண்ட் போட்டா கரெக்டா இருக்கும்? கருப்பு தான் கரெக்டா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கும் கருப்பு தான் கரெக்டா இருக்கும். நிறுத்துறா, சும்மா எப்ப பாரு கருப்பு கருப்புன்னு. பாரத்துல 7 நாள் என்ன யூஸ் பண்ற, துவைக்க கூட மாட்ற. மனுஷன ராணிலா என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? என் செல்லம், நீ தான்டா எல்லாத்துக்கும் கரெக்டா இருப்ப. உம்மா டே ப்ளீஸ்லா, கெஞ்சி கேக்குறா, இதோட என்ன விட்டுடுறா. நீ கெஞ்சிரத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. அப்பாடி தெரிஞ்சுட்டான்டா அவன். சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போட்டுக்கிறேன். இவன் இன்னும் திருந்தல மாமா. டே இன்னைக்கு என்ன போட்டுனா கண்டிப்பா நினைச்சு பண்ணி விட்டுருந்தா. சீபே ஏ சிச்சி ஏ சிச்சி. நீ எப்ப புள்ள சொல்ல போற? ஐயோ பேண்ட் கிழிச்சிட்டே. டேய் கருப்பா, வேலைய கட்டல நீ. நான் தான் சொன்னானே கருப்பா குசும்புக்காரன். நானும் உங்கள்ட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும், இப்ப சொல்லிடுறேன். ஐயா காலை கார குழம்பு சாப்பிட்டு தப்பா போச்சு. வயிறு ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கு. யாரும் இல்ல. சுசுகா, உன்னை கலாய்ச்சதுக்கு சாரி சுசுகா. இனிமே நான் உன்னை கலாய்க்க மாட்டேன். அதே மாதிரி இங்க நடந்ததை யார்ட்டையும் சொல்லாத சுசுகா ப்ளீஸ். அந்த வீடியோவை யார்ட்டையும் காமிக்காதரி ப்ளீஸ் ரீ. பட்டதே பத்தல மாப்பிள்ள கின்னாரே பாமா பாடுடா புர்ரு புர்ருன்னு பாமா பாடுடா. ஏ ராஜ் ஏதோ பிளாஸ்ட் வண்டியாமே செதறிட்டான். அதிரடி வண்டியாமே, அணுகுண்டோட சவுண்ட் அதிகமாமே. பட்டார் புட்டார் டூமல். ஹே ராஜ் ஏதோ பயங்கரமா பாம் போட்டானாண்டி. இது அந்த மாதிரி பாம், அட்டகாசமான பாம், அசூர பாம், அதிரடி பாம். இது ஆக்ரோஷமான பாம். டே மச்சான், ஏ சுருட்ட நீயுமாடா? சிச்சி டே சிச்சி. ஏ சுசுகா, இந்த நாள் குறிச்சு வச்சுக்க. ராஜகுமார் பாம் போட்ட நாள் திங்கட்கிழமை காலை 8:40. குறிச்சுக்கிட்டேன்டா. கம்பா குடுப்பண்டியே, கம்பா குடுப்பா.
தம்பி மாடிக்கு மட்டப்பல் கத்துறா. சரிண்ணா இந்தாண்ணா. தம்பி இதை வச்சுட்டியா போய் முழுக்கல் ஒரு 3 எடுத்துட்டு ஓடு. சரிண்ணா இந்தாண்ணா. ஐயா புது ஆளுநர் வேலைக்கு வச்சு என்ன இவ்வளோ பரபரப்பா வேலை செய்யறான். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதே. பேசாம கலவை போட சொல்லிடும். தம்பி இதை வச்சுட்டியா போய் கலவை போடு போ. சரிண்ணா. அதங்க வையா இங்க வா. மொத்தம் இங்க 10 கல்லு தான் அடுக்கணும், புரிஞ்சுதா? ஆனா இது 5 நிமிஷம் வேலை தான். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பண்ணுவேன். என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதுல்ல? ஆள தூரத்துல ஒரு பைப் இருக்குல்ல, ஆமாண்ணே. அங்க போய் தண்ணி பிடிச்சிட்டோம். சரிண்ணா. வானம் வேலை செய்யும். சரி வை, லஞ்ச் டைம் வந்துட்டு போய் சாப்பிட்டு வர பார்க்கலாம். அண்ணா வானம் வேலை பார்க்கலாம்.